பழனி பஞ்சாமிர்தத்தின் ருசிக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? ஒரு ரகசிய ரெசிபி இருக்கு. அந்த ரகசிய ரெசிபி இதோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நளினி. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான பழனி பஞ்சாமிர்தத்தை வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 8 வாழைப்பழம் பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மசிக்கிறதுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு 1 கப் பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும் இன்னும் டேஸ்ட்டு. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். 1 கப் பார்த்தீங்கன்னாக்கா பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா தேன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 கைப்பிடி கல்கண்டு இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடிப்படும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு முந்திரி, அதுக்கப்புறமா கல்கண்டு, இது ரெண்டுத்தையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா இடித்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா தூளாக இடிச்சுக்குங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் சேர்த்துக்குங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கோவிலில் கொடுக்குற பழனி பஞ்சாமிர்தம் மாதிரியே இருக்கும். இடிச்சாச்சு, இதில் இதை சேர்த்துக்கலாம். நான் இடித்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிக்சி ஜாரில் ஒரு பல்ஸ் மோடில் நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு சேர்த்துக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது இதை எல்லாமே நம்ம நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான பழனி பஞ்சாமிர்தம் வீட்லேயே அருமையாக செஞ்சலாம். இந்த பழனி பஞ்சாமிர்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கோயில் பிரசாத ரெசிபி வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.